யானா கேவ் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கோகர்னாலேருந்து 52 கிலோமீட்டர்ஸ் வரும். ஹாய். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோகர்னால இருக்கோம். ஸோ கோகர்னால இங்கே வந்து ஒரு பேக் பேக்கருக்கான ஒரு ஹாஸ்டல், நேம் வந்து ஹாஸ்டல் லிட். ஸோ இந்த ஹாஸ்டல் டூர் பற்றி உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ இங்கேருந்து போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து வந்து யானா கேவ்ஸ் போக போகிறோம். ஸோ போகலாம். நம்ம சேனலில் ஹம்பி சீரியஸ், ஜடாயு சீரியஸ், டெல்லி, ரிஷிகேஷ் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே ஐக்கானில் லிங்க் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ போகலாம். ஸோ இப்போ வந்து தாத்தா பிரசாத் அப்படின்ற ஒரு ஹோம் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்த்து டிஃபன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கு. ஸோ கோகர்னாலேருந்து யானா கேவ்ஸ்க்கு 52 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே ஒரு 16 கிலோமீட்டர் போகணும். ஸோ போகலாம். வந்து 16 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறோம். இங்கே வந்து ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ டைம் வந்து காலையில் ஒரு 11 மணி ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மி, யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கும் தனியாகவே போயிட்டுருக்கோம். அவ்வளோ ஒரு திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அங்கங்கே வந்து அனிமல்ஸோட சைன் போர்டு வச்சுருக்காங்க. லியோபேட் வரும்,
டைகர் வரும், இந்த மாதிரி சைன் போர்டு தான் அங்கங்கே இருக்குது. உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ ஒரு பயமாகவும் ஒரு த்ரில்லாகவும் தான் போனோம். இங்கே மறக்காமல் கூகுள் மேப்பை வந்து ஆஃப்லைனில் சேவ் பண்ணிங்க. இங்கே வந்து செல்ஃபோன் டவர் கிடையாது, எந்த நெட்வொர்க்குமே எடுக்கல. நான் பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஜியோ 3மே வச்சுருந்தேன், 3மே டவர் கிடைக்கல. ஸோ ஆஃப்லைனில் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக காரில் வாங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி. ஸோ யானைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கிட்ட ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே இல்லை. ஒரு பயங்கர த்ரில்லாக தான் இருந்தது, பயமாகவே இருந்தது. ஸோ வழியாக வந்துட்டோம். சரி போகலாம் உள்ள. ஸோ யானைக்கு எவ்வளோ இருப்பா போகிறோம், வாங்க போகலாம். ஸோ அது வரைக்கும் தான் வந்து பைக் பார்க்கிங். ஸோ இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். அந்த சத்தம் மாதிரி
ஸோ இது ஒரு சின்ன ட்ரெக் மாதிரி போயிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. என் தண்ணி சத்தம் கேட்டே இருக்குது பக்கத்தில். ஏதாவது ஃபால்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ இங்கே உட்காரத்துக்கு சூப்பராக மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு தண்ணி இது ஓடிட்டே இருக்குது. ஃபால்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. இந்த யானைக்கேவ் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கோகர்னாலேருந்து 52 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் பைக் ரெண்ட் எடுத்தும் போகலாம், 4 வீலர் ரெண்ட் எடுத்து போகலாம். ஸோ பைக் ரெண்ட் நான் வந்து பைக் ரெண்ட் தான் எடுத்தேன், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ பைக் ரெண்ட் பார்த்தீங்கன்னா கோகர்னால பர் டேக்கு 300. ஸ்கூட்டி எடுத்தேன். ஸோ நீங்கள் கார் வேணாலும் ரெண்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இங்கே உள்ளே வர வர ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இங்கே சின்னதாக ஒரு தண்ணி நீரோட மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான இடம்னு சொல்லலாம். அதை அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ இந்த மரத்தோட பேர் வந்து மிஸ்டரிக்கா மலபெரிக்கா. மரத்தோட பேர் மிஸ்டரிக்கா மலபெரிக்கா, இந்த மரத்தோட பேர். So nature not to be commanded must be obeyed. Yes, of course. இந்த யானைக்கேவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே வந்து ஒரு பைரவா கோயில் ஒன்று இருக்குது, பைரேஸ்வரா கோயில் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேவ் ஒன்று போகுது. ஸோ பார்க்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பற்றி நாள் தான் வந்து யானா கேவோட மலை.